ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கான எபிசோட் ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துடலாம். சரஸ்க்கு திடீர்னு வாந்தி மயக்கம் வந்துருச்சு. அதனால தமிழ் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு, சரஸை நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, பேபியோட வளர்ச்சியுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் தமிழ் வந்து ஜெயிலுக்கு போன விஷயத்தை எல்லாமே சொல்கிறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் அதனால தான் உங்களுக்கு அதையே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் அதுலேருந்து நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகி வெளியே வாங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் பேபியோட வளர்ச்சிக்கு நல்லது. நான் ஒரு சில டானிக் மருந்து எல்லாம் எழுதி தரேன், நீங்கள் அதை ஒருங்க சாப்பிட்டுங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தமிழ்கிட்டையும் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் எல்லார்ட்டையுமே இந்த நியூஸை வந்து சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி ஆச்சு? உடனே சரஸ் சொல்கிறாங்க, இல்லை பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நானே கொஞ்சம் இது பண்ணி வெளியே வரேன், எனக்கு அது ஒரு சில நேரம்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அர்ஜுனை தான் வந்து திட்டுறாங்க. அவனால தான் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து ராகினி வரா. ஏன்னா கோதையை வந்து நீ நியூஸை ராகினிட்ட சொல்லி வீட்டுக்கு வந்து ராகினி இந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டு சரஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, மென்டலாக நீங்கள் தான் வந்து உங்களை மாற்றிக்கணும், அப்போ தான் குழந்தைக்கு நல்லது, இது டெலிவரி அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த அவங்க வீட்டில் உள்ள எல்லார்ட்டையுமே வந்து சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கும் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அப்பாடா அந்த குடும்பம் இப்போ தாண்டா நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அர்ஜுன் வந்து இந்த விஷயம் தெரியும் தமிழ்கிட்ட போய் வந்து நக்கலாக பேசுகிறான். என்ன சார், உங்கள் ஒய்ஃப் சரஸுக்கு ரொம்ப முடியலாமே, பார்த்து வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ் கோவப்பட்டு பேசுகிறான். இங்கே பாரு, சரஸோட அந்த நிலைமைக்கு நீ தான் காரணம், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அர்ஜுனும் வாயை விட்டு ஒத்துக்கிறான். ஆமாம், நான் தான் பண்ணிப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியும், முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுன் ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறான். தமிழ் வந்து நான் என்ன பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அர்ஜுன் சொன்னதை வந்து சொல்கிறான். அவங்ககிட்டே வந்து திமுறா சொல்கிறாமா, இந்த மாதிரி நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா கால் பண்ணி ராகினிட்ட பேசுது. உன் ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி பண்ணானாம்ல, இந்த நிலைமைக்கு காரணம், சரஸோட நிலைமைக்கு எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லவும் உடனே ராகினி போய் வந்து அர்ஜுன் கேட்குறேன், தமிழ் நான் பார்த்து இந்த மாதிரி பேசுனீங்களா, நான் தான் சரஸ் அன்னைக்கு வந்து டார்ச்சர் கொடுக்க சொன்னேன், வார்டனுக்கு காசு கொடுத்து அப்படின்னு நீங்கள் தான் வந்து பேசுனீங்கன்னு சொல்லுவோம். ஐயோ இல்லை ராகினி, நான் எதுவுமே சொல்லலை, அவராக தான் என்னை வந்து மிரட்டினார், அவர் என்ன மிரட்டினார் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, அந்த கலிவர்தன் கேஸில் உன்னை எப்படியாச்சும் நான் கண்டிப்பாக உள்ள தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சார் தான் வந்து என்னைய மிரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து மாற்றி சொல்லிடுறான். உடனே ராகினி என்ன பண்ணுறதுன்னா மறுபடியும் தமிழ் வீட்டுக்கு போய், இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கதே உங்களுக்கு பொறுக்காதா, எதுக்கு நீங்கள் வந்து அர்ஜுனை வந்து கலிவர்தன்ட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி போலீஸ்ட்டு வந்து பேரை சொல்ல வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லி சண்டை போடுறோம். உடனே தமிழ் சொல்கிறான், இங்கே பாரு, அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. உடனே ராகினி வந்து தமிழ்கிட்ட கேட்குறா, கலிவர்தன்ட்ட நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அர்ஜுனோட பேரை சொல்லக்கூடாது, இதை நீங்கள் எனக்காக செய்வீங்களா மாட்டிங்களா அப்படின்னு வந்து ராகினி வந்து தமிழ்கிட்ட கேட்குறா. தமிழ் இல்லை, அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சிட்டா சொல்லிடுறா. உடனே ராகினி கூப்பிட்டு, அப்படியா, நான் நல்லா இருக்கக்கூடாது தானே நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்காக நான் எல்லாமே பார்த்து பண்ணுறேன், இப்போ கூட நான் வர்றேன், அன்னைக்கு முடியலைன்னு பார்க்குறேன், எல்லாமே நான் பண்ணேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டீங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் ஒட்டு உறவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கோமா பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ராகினியோட அப்பா காலையில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கப்போ இடையில வந்து ராகினியோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. ராகினி டாக்டர் படித்தால, அவள் கூட அந்த பொண்ணு படிச்சிருக்கா. அங்கிள் இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ராகினி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, ப்ராக்டிஸ் ஏதாவது போகிறாள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, அவள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு, வீட்டில் தான் இருக்கா. ஏன் அங்கிள், அவள் தான் எங்கள் கிளாஸ்லேயே டாப் ஸ்டூடெண்ட், அவள் ஏதாவது டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க அப்பாவும் சரிம்மா நானும் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ராகினை நம்ம கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சோம், நம்ம காசுக்காக படிக்க வைக்கல, அவள் இந்த மாதிரி டாக்டர் ஆனானா 4 உயிரை காப்பாற்றுவா அப்படின்றதுக்காக தான் படிக்க வச்சோம், எங்களை விட தமிழ் தான் ரொம்ப ஆசைப்பட்டா இந்த மாதிரி அவள் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனால் இவ இப்போ அதை பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேணால் பேசி பார்ப்போம், அவள் டாக்டர் ஆகட்டும் அப்படின்னு சொன்னால் உடனே சரசு வசு எல்லோரும் சொல்கிறாங்க. இல்லை, அவளே சொன்னாலும் அர்ஜுன் வந்து விட மாட்டான், ஏன்னா அவள் கையை மீறி அவள் வெளியே போயிட்டா அவன் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் அவனுக்கு இருக்கும், அதனால் ராகினி அவன் வெளியே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் அப்போ சொந்த வீடு நமக்கு இல்லையே, இப்போ உங்களோட குழந்தைகளுமே வந்து வாடகை வீட்டில் வளருது, நான் சொந்த வீடு எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கினோம், அதை அர்ஜுன் இப்படி ஏமாற்றி வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் வந்து சரிப்பா நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம், நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஒரு இடத்துல அண்ணா நகரில் ஒரு பெரிய வீடு பார்க்குறாரு, 2 கோடி. அந்த வீடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருமே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ராகினிக்கு தெரியவும் இந்த மாதிரி அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாள் அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இந்த மாதிரி அம்மா கால் பண்ணாங்க, உனக்கும் கால் பண்ணாங்களா, நீ எடுக்கலையா, தமிழ் அண்ணன் வந்து வீடு வாங்க போகிறாராம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, சரி எனக்கு என்ன அவங்க வீடு வாங்கினா வாங்கலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லவும், அப்படியா, அவனுக்கு எதுவும் தெரிய வேணாமா, சரி ஓகே ஓகேன்னு சொல்லவும் ராகினி வந்து ஃபர்தராக வந்து வீடோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கேட்குறா. ஏன்னா இப்போ தான் கேட்க மாட்டேன்னு சொன்னால் சரி கூட அவங்க அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுவேன், நான் போய் பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு அர்ஜுனோட மாமாவை கூட்டிகிட்டு போகிறா. வாங்க, அந்த மாதிரி தமிழ் அண்ணன் வீடு வாங்க போகிறாரு, நம்ம பார்க்க போகலாம், நீ எதுக்குமா பார்க்க போகிற அப்படின்னு சொல்லுவோம். வாங்க, எனக்கு பார்க்கணும்னு தோணுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இந்த மாதிரி வீடு எல்லாத்தையும் பார்க்க போகிறா. வீடு நல்லா சூப்பராக இருக்குது. வீடு பார்த்துட்டு வெளியே வரப்போ கரெக்டாக அர்ஜுன் வந்து கால் பண்ணுறேன், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும். இல்லை, இந்த மாதிரி தமிழ் அண்ணன் வீடு வாங்குறாரு, நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ எதுக்கு போய் பார்க்க போகிறா, இல்லை எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு அதனால் வந்தேன், சரி ஓகே, நான் ஒர்க் விஷயமா நான் பாம்பே போகிறேன், 2 டேஸ் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
அர்ஜுன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போயிடறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ராகினிக்கு வந்து பர்த்டே. வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க. அர்ஜுனுமே கால் பண்ணி வந்து இந்த மாதிரி விஷ் பண்ணுறாரு. என்னால் வர முடியலை, எவ்வளவோ வரலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் வர முடியலை, நீ எனக்கு ஹாப்பியாரு, எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா மாமாவை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ராகினி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க வீட்டில் என்னம்மா ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை எங்கள் வீட்டில் எப்போயுமே எல்லா பர்த்டேக்குமே எனக்கு நைட்டு 12 o'clock வந்து எனக்கு கேக் கட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த தடவை எங்கள் வீட்டில் யாருமே எனக்கு விஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. விடுமா, தான் உன் மேலே உங்கள் வீட்டில் யாருக்குமே பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளுங்க சொல்லிட்டு வா நம்ம கோயிலுக்கு போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரில் கிளம்பி கரெக்டாக கோயிலுக்கு போகிறதுக்காக காரில் எல்லாரும் ஏறிட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி ராகினி கரெக்டாக ஏறுறதுக்கு போகிறா. யாரோ 2 பேர் கார்லேருந்து வந்து ராகினியை கடத்திட்டு போயிட்டாங்க. ராகினி கத்துறையே ஒழுங்கு மரியாதை விடுங்க, என்னனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டார், விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கத்திட்டு இருக்கா. ராகினி கண்ணை கட்டிட்டாங்க. எபிசோட் ரிவ்யூ முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.